ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நம்ம முருகரை வழிபடுறதுக்கு பல நாள் நம்ம யோசிச்சிருப்போம்ல. அதுல ரொம்ப முக்கியமான நாட்கள்ல ஒரு நாள் தான் வந்து பங்குனி உத்திரம். இன்னைக்கு என்ன ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னாக்க, நம்ம முருகப்பெருமானுக்கும் தேவயானை அம்மைக்கும் திருமணமான நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பல கடவுளுக்கு திருமணமான நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாசத்துல 12வது மாசமும், நட்சத்திரத்துல 12வது நட்சத்திரமும் பங்குனியும் உத்திரையும் சேர்ந்து வர்றதுனால பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதாவது கல்யாண தடைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் தடையா இருக்கு அப்படின்னாலும், இன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம வழிபடும் போது நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன்னா இது வந்து நான் வந்து மத்தவங்க சொன்னாங்க, இதனால நடந்துச்சு, அதனால நடந்துச்சுன்னு சொல்லல. என் வாழ்க்கையில முருகர் எனக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் பண்ற எல்லாமே எனக்கு தேவையானது அப்படின்றதுனால நான் வந்து அதை உணர்ந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ என்னைக்கு அப்படின்னும்போது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குங்க. 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா? இல்ல இந்த மார்ச் மாசம் 25ஆம் தேதி திங்கட்கிழமையா அப்படின்ட்டு. அந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது என்னன்னா, பங்குனியும் அதாவது பௌர்ணமி, உத்திர நட்சத்திரம் எப்படி தைப்பூசத்துல பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஜாயின் பண்ணி வந்துச்சோ அந்த மாதிரி ஆஹ் பௌர்ணமியும் உத்திரையும் சேர்ந்த மாதிரி ஜாயின் பண்ணி வர்றது தான் வந்து பங்குனி உத்திரம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமையும் 8 மணிக்கு மேல, அதாவது 8:30 மணிக்கு மேல உத்திரம் பொறுக்குது. 11 மணிக்கு மேல பௌர்ணமி பொறுக்கிறதுனால அந்த 11 மணிக்கு மேல நம்ம பங்குனி உத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அடுத்த நாள் வந்து ஒரு 11, 12 அந்த மாதிரி வந்து ஒன்று முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நாள் அந்த நடுவுல ரெண்டுமே கலந்து வர்றதுனால நிறைய கோயில்ல வந்து 24ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் நான் எப்படி குறிப்பா இது பண்றேன் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல வந்து 24ஆம் தேதி தான் பங்குனி உத்திரம் இது பண்றாங்க. எப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டோடைய மாமியார் மாமனாருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ண போறாங்க. ஓகேங்களா? நம்ம திருப்பரங்குன்றத்துல அந்த மாதிரி நிறைய கோயில்ல வந்து பங்குனி உத்திரத்துக்கு 1000 பேர், 10,000 பேருக்கு அன்னைக்கு கல்யாணம் நடக்கும். அதாவது டோக்கன் மாதிரி கொடுத்து அன்னைக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க டோக்கன் புக் பண்ணிட்டு 24ஆம் தேதி கல்யாணம் அப்படின்னு கிளம்பி போயிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு கன்ஃபார்மா தெரியும். திருப்பரங்குன்றத்துல பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் இது பண்றாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாவும் நிலவு ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் செலிப்ரேட் பண்றாங்க. நீங்க வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னீங்கன்னாக்க 24ஆம் தேதியும் இருக்கலாம். இல்ல என்னால அன்னைக்கு இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 25ஆம் தேதியும் அன்னைக்கு இருக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து காலையில வெடிகாலையில உத்திர நட்சத்திரம் ஆரம்பிச்சா அன்னைக்கு பங்குனி உத்திரம் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. அதனால 25ஆம் தேதியும் விரதம் இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். 24ஆம் தேதி இருந்தாலும் சரி, 25ஆம் தேதி இருந்தாலும் சரி, நீங்க மனசார வேண்டிக்கும் போது முருகர் கண்டிப்பா கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு நம்ம குறிப்பா செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னாக்க, முதல் விஷயம் அன்னதானம். உங்களால முடிஞ்சா ஒரு 4 பேருக்கு சாப்பாடு உங்க கையால செஞ்சு போடுங்க. ஓகேங்களா? அப்படியும் இல்ல அப்படின்னாக்க யாருக்காவது 2 பேருக்கு வாங்கி தாங்க. நிறைய பேர் வந்து பால் பால் தானம் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பால் குடம் தானம் பண்றது. அதே மாதிரி வந்து பங்குனி உத்திரத்துக்கு நிறைய பேர் பாத யாத்திரை மாதிரியெல்லாம் போவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, மோர் குடுக்கறது, அந்த மாதிரி செயல்லாம் பண்ணுவாங்க. உங்களால யாருக்காவது ஏதாவது குடுக்க முடியும் அப்படின்னா பண்ணுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அத முழு நம்பிக்கையோடு இருந்து பண்ணுங்க. அதே மாதிரி வீட்ல வந்து வேல் பூஜை. நீங்க என்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி, வீட்ல வேல் பூஜை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வருங்க. நான் பண்றேன். என் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. அதனால வீட்ல வேல் பூஜை பண்ணுங்க. வெற்றிலை தீபம் போடுங்க. நான் இயல்பா சொல்லுவேன் 6 வெற்றிலை போடுங்க அப்படின்ட்டு. இது வந்து 12 அப்படின்றதுனால 12 போட்டுக்கோங்க. ஏன்னா டபுளா போடுங்க. ஏன்னா இந்த 12 மாசத்துக்கும் நம்ம விரதத்துக்கான பலன் வந்து கண்டிப்பா இந்த பங்குனி உத்திரத்துல நீங்க 12 விளக்கு ஏத்தும்போது நடக்கும். அதனால 12 அகல் எடுத்துக்கோங்க. நீங்க பெருசா வேற எந்த விளக்குமே கணக்கு இல்ல. அகல் மட்டுமே 12 இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ 12 வெற்றிலை தீபம் ஏத்தி விடுங்க. அது ரொம்ப வாழ்க்கையில நல்ல மாற்றம் கொடுக்குங்க. முழு நம்பிக்கையோட இருங்க. நான் குழந்தை இல்லன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேங்க. நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கடவுள் எனக்கு சோதிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, கண்டிப்பா சீக்கிரமா கைகூட போகுது. முழு நம்பிக்கையோட, இல்ல இப்ப நடந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோட செய்யுங்க. சீக்கிரமாவே நடந்துரும். எனக்கு கல்யாண வரன் அமையிற மாதிரி இருக்கு. ஆனா அமையவே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. பங்குனி உத்திரத்துக்கு ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமைனா போயிட்டு வாங்க, இல்ல திங்கட்கிழமைனா போயிட்டு வாங்க. உங்களால எந்த நாள்ல நீங்க விரதம் இருக்கீங்களோ, இல்ல விரதமே இருக்க முடியலனாலும் வீட்ல பூஜை பண்றீங்களோ,
அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் கயிறு ஒரு 5 வாங்கி சாமியாண்ட வச்சு வேண்டிக்கிட்டு அதை வந்து யாருக்காவது 5 சுமங்கலிக்கு தானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அந்த கல்யாணம் வரது சீக்கிரமா அமையும். முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. முருகரை நான் நம்பி உன்னை வந்திருக்கேன், எனக்கு நீ நல்லது பண்ணு அப்படின்றது முழு நம்பிக்கையோடு நீங்க கேட்கும்போது சீக்கிரமாவே வந்து முருகன் நல்லது பண்ணுவாரு. எந்த காரணத்தை கொண்டு இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு யோசிக்காதீங்க. நீங்க முருகரை வேண்டும் போது பல சோதனை பண்ணுவாருங்க. எனக்கே நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வேண்டும் போது எனக்கு ஐயோ இது இருக்கா இல்லையா, இப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுவாரு. ஆனா கடைசியா இல்ல நான் இருக்கேன், நீ எப்படி சந்தேகப்படலாம், கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் கண்டினியூஸா வீடியோஸ் எல்லாம் போறது இல்லை, கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பட் அதுக்கு இருந்தாலும் எனக்கு வந்து கண்டினியூஸா நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா பங்குனி உத்திரம் வருது, என்ன பண்ணணும், நீங்க ஏன் வீடியோஸே போறதில்ல அப்படின்ட்டு. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்யூங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, கோல்டு எல்லாமே இருக்கு, அதனால தான் என்னால் கண்டினியூஸ் வீடியோஸ் போட முடியல. கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதை பேச முடியுதோ இல்லையோ முருகரை பத்தி கண்டிப்பா பேசி நான் வீடியோ போடுவேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பங்குனி உத்திரம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்க பாருங்க. விரதமே இருக்க முடியலனாலும் வீட்டுல காலையில பூஜை பண்ண வேணாம், ஈவினிங்கா பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னும் போது ஒருவேளை திங்கட்கிழமை நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையிலேயே வீட்டுல வேல் பூஜையும் வெற்றிலை தீபமும் ஏத்துங்க. ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கண்டிப்பா கொடுங்க. ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய ஒரே சக்தியானது அப்படின்னாக்க நம்ம போற அன்னம் தான். ஓகேங்களா? ஸோ அன்னதானம் பண்ணிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். என்னைக்கு விரதம் இருந்தாலும் அன்னைக்கு முருகருக்கு ஏத்த பச்சை கலர் உடைய அடைஞ்சுக்கோங்க. நமக்கு அந்த கிரீன் வியர் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து விரதம் இருக்கும்போது அது ஒரு ஏற்றத்தை நல்லதா எடுத்துட்டு போகும். அன்னைக்கு கோவப்படாதீங்க. ஓம் சரவண பவன் சொல்லுங்க, முருகா முருகா சொல்லுங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க. கல்யாணத்துக்காக இருக்கீங்கன்னா அதுக்கான திருப்புகழ 6 வாட்டி படிங்க, இல்ல 12 வாட்டி படிங்க. இப்போ வந்து குழந்தைக்காக இருக்கீங்கன்னா அந்த திருப்புகழ 12 வாட்டி படிங்க. இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. நல்லா முருகரை நினைச்சு படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாங்க சீக்கிரமாவே நீங்க வேண்ட வேண்டுதல் நடக்கும். நீங்க 12 வெத்தலை தீபம் ஏத்தும் போது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள, இந்த பங்குனி உத்தரத்துல இருந்து அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள நீங்க எதுக்காக வேண்டிக்கிட்டீங்களோ அந்த 12 மாசத்துக்குள்ள நிறைவு அடையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ முழு நம்பிக்கையோட நீங்க பண்ணுங்க. இந்த 12 மாசத்துக்குள்ள எனக்கு இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு, இது நடந்தா நான் கண்டிப்பா உனக்காக இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்னும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அவர் நடத்தி வைப்பாரு. நம்பிக்கையோடு இருக்கும்போது முருகர் எப்பவுமே கைவிட மாட்டாரு. எந்த காரணத்தை கொண்டும் இது செய்வாரா செய்ய மட்டும் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பங்குனி உத்திரம் 24 25 டவுட் இருந்தா உங்களுக்கு என்னைக்கு கம்ஃபர்டபுளோ அன்னைக்கு பண்ணுங்க. 2 நாளுமே பங்குனி உத்திரம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால கவலை இல்லாம இது பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதி சாமி கும்பிடணும்னா சாயந்திரமா கும்பிடுங்க. 25ஆம் தேதி சாமி கும்பிடணும்னா காலையிலேயே கும்பிட்டுருங்க. அந்த உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த டைம்லயே நீங்க வந்து சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? பாய் பாய்.